வெல்கம் டு சசி மீடியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் பிக் பாஸ் சார்ந்த அப்டேட்டுகள் தான். பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த வாட்டி யார் கலந்துக்க போகிறா, காமன் ஆடியன்ஸா இல்லைனா செலிபிரிட்டியா, யார் ஹோஸ்ட்டாக வரப்போகிறா அப்படிங்கிற அப்டேட்டை தாண்டி ஹிந்தியில் இந்த வாட்டி 6 மாதம் பிக் பாஸ் நடக்க போதான். தெலுங்குல செலிபிரிட்டி கிடையாதான், காமன் ஆடியன்ஸை கொண்டு வர போகிறாங்களாம். இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பிக் பாஸ் ரிவ்யூ, பிக் பாஸ் ஓட்டிங் கணக்கு, இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் சார்ந்த அப்டேட் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும். அதனால் பார்க்குற எல்லாருமே அந்த லைக் பட்டனை அப்படி ஒரு தட்டிடுங்க, அது போதுமானது. இப்போ பிக் பாஸ் நம்ம தமிழில் விட்டுடுவோம், ஃபஸ்ட்டு ஹிந்திலேருந்து வருவோம். ஏன்னா ஹிந்தி தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். 19வது சீசன், நம்ம 9னா அவங்க 19, ஏன்னா 10 சீசன் முன்னாடி இருக்காங்க. அதில் 3 சீசன் யாரோ வந்தாலும் 16 சீசனாக தொடர்ந்து சல்மான் கான் தான் அதை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சல்மான் கான் வந்ததுக்கப்புறம் தான் ஹிந்தியில் பிக் பாஸ் ஒரு பெரிய ரீச் ஆணுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த வாட்டி பிக் பாஸ் 6 மாதம் நடக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே, பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சீசன் அவங்க ஒரு 6 மாதத்துக்கு தொடர்ச்சியாக நடத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 23 ஸ்டேட்டுக்கு அது காமனாக போகிறனால நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அந்த புள்ளி உரங்களோடு நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இந்த வாட்டி எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சது ஒரு 4-5 மாதம் இருக்குமா. அதாவது ஆகஸ்ட்லேயே தொடங்க போகிறதா சொல்கிறாங்க. ஹிந்தியில் நீங்கள் எதை சொல்கிறீங்க, தெலுங்கில் ஆரம்பிச்சிட்டாங்க. நாகார்ஜுனா பேசிட்டாரு, 9க்கான லோகோவை போட்டாங்க. நம்ம தான் ஸ்லோவாக இருக்கிறோம். சரி, ஹிந்தியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் 13. அப்போ பார்த்தீங்கன்னா அது எப்போ தொடங்குன்னா 29 செப்டம்பர் 2019 தொடங்கியிருக்கு. முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 15 பிப்ரவரி 2020 அது முடிஞ்சிருக்கு. கணக்கு பார்த்துங்க, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, கிட்டத்தட்ட 6 மாதம், குறைஞ்சது 5 மாதமாவது வருது கணக்கு. ஏன்னா செப்டம்பர் 29 தொடங்கியிருக்காங்க. எத்தனை நாட்கள் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 நாட்கள் கொண்டு போயிருக்காங்க. நம்ம இதில் அதிகபட்சம் 100 நாள் தான். இதுவே ஒரு 5 மாதம் கொண்டு போயிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அதே போல் சீசன் 14 அக்டோபர் 3ஆம் தேதி ஆரம்பித்து பிப்ரவரி 21 முடிச்சிருக்காங்க. அதான் அக்டோபர் 2020 ஆரம்பித்து 21 அந்த டைம்லாம் கோவிட் தான். நீங்கள் கேட்கலாம், அந்த செப்டம்பர் கூட 2019 கோவிட் டைமாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதனால் 6 மாதம் கொண்டு போனாங்க. இப்போயும் இந்த கோவிடுக்கான அந்த விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. சரி, இது எப்படியா இருந்தாலும் 15ம் அப்படியே தான், அக்டோபரில் தொடங்கி ஜனவரியில் முடிச்சிருக்காங்க. அதே போல் சீசன் 16 பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 12ஆம் தேதி வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க 2023. ஸோ குறைஞ்சது பார்த்தீங்கன்னா அவங்கள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 140, 130, 134 இப்படி தான் அவங்க கொண்டு போயிருக்காங்க. அதே போல் இந்த வாட்டி ஹிந்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது இப்போ இந்த அப்டேட் இன்னும் ஒரு மாதத்தில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. தெலுங்கில் நாகார்ஜுனா வந்துட்டார், அதுக்கான லோகோலாம் போட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சீசன் 9க்கான அந்த லோகோ அந்த இதை கொடுத்துட்டாங்க. அதாவது 2 நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல் வானத்துலேருந்து உழுவுது. அந்த கல் உடையுது. அதில் ப்ளூ, ரெட்டு இந்த மாதிரியான கற்கள் ஹைலைட் பண்ணுறாங்க. பட் இன்னும் எல்லா கலருமே அதை கலந்துருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் நாகார்ஜுனா பார்த்தீங்க அப்படின்னா கடாயுத மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு வராரு. அதோடைய அந்த எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 சீசன் முடிஞ்சது குறிக்கிற வண்ணமாக ஒரு 8 ஆங்கிள் போட்டிருக்க மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு யுத்தம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறார். இந்த சீசன் ரொம்ப தரமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ நான் பேசுகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோ வந்திருந்தது தெலுங்கில். இந்த வாட்டி என்ன ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் ஆடியன்ஸை கொண்டு வர போகிறாங்களாம். அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காமன் ஆடியன்ஸ் உள்ளே வரத்துக்கு நாங்கள் வரவேற்க போகிறோம், இந்த வாட்டி செலிபிரிட்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஒரு அட்ரஸ் கொடுத்து தெலுங்கில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய ப்ரொஃபைல் இந்த மாதிரியெல்லாம். ஸோ இந்த வாட்டி தெலுங்கை பொறுத்த வரைக்கும் காமன் ஆடியன்ஸ் உள்ளே வரப்போகிறது கன்ஃபார்ம். ஜியோ ஹாட்ஸ்டாரில் தான் அது எல்லாமே வரும். தமிழ்லேயும் அந்த விஷயங்கள் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஊர்லேருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்க மாதிரி ஸ்டில்லாம் வந்துருந்தது. அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். முட்டி போட்டே நடந்து வராராம், பிக் பாஸ் எனக்கு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி போட்டவர் ஒரு காமன் ஆடியன்ஸ். அப்பயே நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோ நிறைய ரிவ்யூவர்ஸ் எடுத்து பேசியிருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸில் காமன் ஆடியன்ஸுக்கெலாம் தரமாட்டாங்கடா, நீ ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும், இல்லை சர்ச்சைக்குள்ளே ஒரு ஆளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ தெலுங்கில் காமன் ஆடியன்ஸ்னு போட்டாங்க.
அப்படி இருக்கும் பொழுது தமிழ்லேயும் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே காமன் ஆடியன்ஸை வச்சு பண்ண முடியும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு குழு கொடுத்துட்டாங்க. அந்த போட்டவர் வந்து ஒருத்தவர் வந்து ரெடி பண்ணி போட்டாங்களா, இல்லை அவர் நான் வந்து வாய்ப்பு கேட்டு வந்தாரான்னு சத்தியமாக தெரியல. ஆனால் முதல்லே வந்து காமன் ஆடியன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கேட்டாங்க. இப்போ தெலுங்கில் வந்து அதே போல் காமன் ஆடியன்ஸ் வரப்போகிறதா வேறு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்லேயும் காமன் ஆடியன்ஸ் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வந்தால் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து எடுபட்டுரும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த செலிப்ரிட்டியை உள்ளே விட்டோம்னா, இப்போது 7வது சீசனை அடிக்கி 8வது சீசனில் வந்தவனுங்கெல்லாம் கம்முன்னு உட்காந்துட்டானுங்க, நம்ம பேரை கெடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா ஆடியன்ஸ் அடிக்க தான் செய்வாங்க. இப்போ 7வது சீசனில் அடித்தது யார்? மாயா, பூர்ணிமா. இப்போ அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அதுவும் இந்த சீரியலில் ஒரு பாண்டியன் ஸ்டோரில் ஒரு பையன் அடித்தான், அவன் பேரே மறந்து போச்சு, விக்ரமா. அவனெல்லாம் அந்த அடி அடித்தாங்க. இப்போ அவன்லாம் எங்கே இருக்கானே தெரியல. அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க மக்கள். போன சீசன் வந்தவங்க எல்லாமே பயந்து போய் நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஒரு சேஃபாக ஒரு ஆட்டம் போட்டது இருக்கட்டும். இந்த பக்கம் விஜய் சேதுபதி நான் கெத்தாக இருப்பேங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடக்கி ஆளுவன்னு நினச்சி இதை கெடுத்து விட்டார். இப்போ காமன் ஆடியன்ஸ் வந்தால் அவனுக்கு தேவை பணத்துக்காக தான் அவன் வரப்போகிறான், பப்ளிசிட்டிக்காக தான் வரப்போகிறான். ஏதோ ஒன்று எப்படி கிடச்சா என்ன. ஃபஸ்ட்டு சீசன்லாம் ஜூலியெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிக் பாஸால் அதிக ஒரு பேர் கிடச்சின்னா ஜூலிக்கு தான். அந்த பேரை வச்சு அதை நிறைய சம்பாரித்து இப்போ சினிமா ஹீரோயின் அப்படி இப்படின்னு போயாச்சுன்னு வச்சுக்குவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, காமன் ஆடியன்ஸ் வந்தால் கண்டிப்பாக கண்டென்ட் நிறையா கிடைக்கும், பயப்பட மாட்டாங்க, நல்லா இறங்கி விளையாடுவாங்க. அதனால் இந்த வாட்டி காமன் ஆடியன்ஸ் ஃபுல்லாக இல்லைனாலும் பாதிக்கு பாதி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அது வந்து ஒரு விவாதத்துக்கு தான் போயிட்டுருக்குது, ஹோஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி, விஜய் சேதுபதியா இல்லை கமல் சாரா அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னா அந்த ஷோ வந்து கை மாறி இருக்கிறனால கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ நீங்கள் வந்து இதுவே சொல்கிறீங்கல்ல, நம்ம பிரியங்காவை பொறுத்த வரைக்குமே விஜய் டிவியில் வந்து ரொம்ப நாள் இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நாளில் வந்து அவங்க அதை விட்டு போகிற ஐடியாவில் தான் இருக்காங்களாம். அந்த மாதிரி தான் செய்திகள் வந்திருக்கு. இன்னும் நிறைய மாறுதல்கள் வரும் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது. கமல் சார் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பக்கம் அரசியல் அந்த காலத்துக்குள்ளே கொஞ்சம் காலம் எடுத்து வைக்கிறாரு. ராஜ்யசபா எம்பி அந்த மாதிரியான விஷயங்கள் போகுது. இந்த பக்கம் படங்கள்லாம் தொடர்ந்து வந்து ஃப்ளாப்பாக ஆகிட்டே இருக்குது. அதனால் அவரும் யோசிப்பார், தொடர்ந்து பிக் பாஸ்குள்ளே வந்தால் இன்னும் கொஞ்சம் நேம் ரெடி பண்ணலாம் அப்படின்னு. பட் அதை பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஆடியன்ஸ் எடுக்கும்போதே வந்து சொல்லிடுவாங்க. அதனால் இந்த வாட்டி நம்ம இப்போக்கி கிடச்சிருக்க அப்டேட் படி பார்த்திங்கன்னா, காமன் ஆடியன்ஸ் நிறைய பேர் வரப்போகிறாங்க. கண்டிப்பாக தெரிக்க விடுற சம்பவங்கள் இதில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான். நவரத்னம் அப்படிங்கும்போது 9 அப்படின்னா எல்லாமே கலந்த நவரசம் அப்படிம்பாங்க. நவரசம்னா நம்ம பிக் பாஸில் எதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே கலந்துருக்கும். பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ஆக்டிங், இப்படி சினிமா துறையில் கலைத்துறை சம்மந்தமாக உள்ளவங்கள தான் இதில் இறக்குவாங்க. அதில் எல்லாமே கலந்த பாட்டு பாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, ஆக்டிங், இப்படி எல்லாத்தையுமே கலந்து ஒரு கூட்டமாக உள்ளே இறக்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ காமன் ஆடியன்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சீசன் வந்து ஜெயிச்சிரும். அதில் வந்து யோசிக்கவே வேணாம். நிறைய கண்டென்ட் கொடுப்பாங்க, இறங்கி விளையாடுவாங்க யோசிக்காமல். நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை போடுறத விட கேமாக பாருங்கடா அப்படின்னு நம்ம நினப்போம். சேஃப் கேம் ஆடாமல் விளையாடுங்கன்னு நினப்போம். ஒரு டாஸ்க்கு கொடுத்தா ஆக்டிவாக பண்ணுங்கள், டாஸ்க்காக பாருங்கன்னு நினப்போம். அதெல்லாம் அவங்க வந்து ஓப்பனாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட்டுகள் இன்னும் தொடர்ந்து, ஏன்னா இப்போ ஹிந்தியில் அப்டேட் கொடுத்துட்டாங்க, ஆகஸ்ட்டில் தொடங்க போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா வந்து நாங்கள் ஆட்களை எடுக்க போகிறோம், நீங்கள் வரீங்கன்னா வாங்க, உங்களுக்காக கேட்டு ஓப்பனில் இருக்குன்ட்டார். இது சம்பந்தமான அப்டேட்டுகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.